Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் சாரா மஃபா பேசுகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எகெயின் வேற ஒரு ஸ்டோரி தான். இதோ என்னோட சிலபஸில் உள்ள ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து அதை விட குட்டியாக ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கிஃப்ட் ஆஃப் த மெஜை. ஆத்தர் யாருன்னா ஓ ஹென்றி. இவங்களோட அதாவது தமிழ்ல காலம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. பிறந்தது வந்து 1862 to 1910 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட ரியல் நேம் வந்து வில்லியம் சிட்னே போர்ட்டர். 1910 வந்து இவங்க இறந்து போனாங்க. எங்கன்னா நியூயார்க் சிட்டியில். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், டெல்லா அண்ட் ஜிம். எங்கே வாழ்கிறாங்கன்னா ஒரு இல் ஃபர்னிஷ்ட் ஃப்ளாட்டில் தான். ஸோ ஜிம்மோட சேலரி பார்த்தீங்கன்னா $20 தான். டெல்லா கிட்ட வந்து $1.87 தான் இருக்குது. இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் மாறி மாறி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டெல்லா கிட்ட வந்து அவ்வளோவா கேஷ் இல்லை. ஸோ அவள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவள் எப்படியெல்லாம் கேஷ் சேர்த்து வச்சானா வெஜிடபிள் வெண்டர்ஸ் கிட்ட பார்கெயின் பண்ணி அந்த மாதிரி யாரும் கன்ஜூஸ் சொன்னாலும் அவள் கண்டுக்கிற மாட்டான். ஸோ அவள் வந்து அப்படி சேர்த்து வச்சிருந்தா. அதுக்கப்புறமா மாறி மாறி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சனால அவள் புருஷனுக்கு வந்து ஏதாவது நல்ல வேல்யூபிள் கிஃப்டாக சூப்பராக வாங்கணும்னு நினச்சிருந்தான். ஆனால் அவகிட்ட பைசா இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணான்னா அவளோட அழகான நீளமான ஹேரை வந்து போய் செல் பண்ணான். எவ்வளோக்குன்னா ஹேரை வந்து ஹேர் நல்லா நீளமாக அழகாக இருக்கும். அதனால் அதை விற்றதும் அவளுக்கு வந்து $20 கிடச்சிது. ஸோ அதை வச்சு ஏதாவது சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு புருஷன் வந்து ஒரு அழகான வாட்ச் போட்டிருப்பாங்க. அந்த வாட்சுக்கு மேட்சாக ஒரு செயின் வாங்கினான், பிளாட்டினம் ஃபோக் செயின். ஸோ அதை வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப ஆசையாக புருஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வீட்டில் கிறிஸ்மஸ் டைம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபுக்காக ஏதாவது சூப்பராக வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு கடையிலையும் தேடி தேடி வாங்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கோம்பு எடுத்து பார்த்துட்டு வச்சுருப்பாங்க. அது வாங்க முடியாது, எப்படியும் கேட்டால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. அதனால அதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்குவோம். அது என்னன்னா டாட்டா ஷெல்லில் செஞ்ச கோம்பு. ஜிம் sells his watch and buys a comb made of tortoise shell to decorate Della's hair. ஸோ அதனால் வந்து அந்த கோம்பு அவங்க வாங்குவாங்க டாட்டா ஷெல்லில். எப்படி வாங்குவாங்கன்னா ஜிம் வந்து அவங்களோட அந்த ரிஸ்ட் வாட்ச், அந்த வாட்சை வந்து விற்று தான் இதை வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தா எல்லாம் ரெடியாக சமைச்சு வச்சு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பா கிஃப்ட்டை கொடுக்கலாம். ஆனால் அவளுக்கு என்ன பயம்னா ஹேர் கட் பண்ணதையும் பார்த்து எதுவும் சொல்லிடுவாங்களோ, ஹஸ்பண்டுக்கு கவலைப்பட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஜிம்முக்கு வந்து அந்த ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி பெண்களுக்கு முடினாலே அழகாக அப்படி. வீட்டுக்குள்ளே போனது வந்து ஜிம் அப்படி ஸ்டன் ஆயிடுவான். அந்த முடியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். டெல்லாவை பார்த்தது இப்படி ஹேர் கட் பண்ணது. அதுக்கப்புறம் சொல்லுவா இப்படி உங்களுக்கு வாட்சுக்கு மேட்சாக ஃபோக் செயின் வாங்கலான்னு அப்படி விற்பேன் அப்படி. ஸோ இவனும் அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஏன்னு கேட்டப்புறம் தான் சொல்லுவான், நான் உனக்காக கோம்பு வாங்குறதுக்காக என்னோட வாட்சை விற்றுட்டேன். ஸோ இப்போ 2 பேர் கிஃப்ட்டுமே யூஸ்லெஸ் ஆகிட்டு. ஏன்னா இப்போ மேட்சிங்காக போட்டதுக்கு அந்த வாட்சும் இல்லை, அவளுக்கு சீவுறதுக்கு முடியல, முடி கூட எகெயின் பண்ண. ஸோ எனிவே மாறி மாறி அவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அவங்க லவ்வை வந்து காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா hence their gifts are precious as the gift that the Magi brought to show their reverence for the infant Christ. The lovers are wise like Magi அப்படின்னு ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஸ்டோரி பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு லவ் அந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள. ஸோ இன்னும் இது மாதிரி ஸ்டோரிஸ் போடவா வேண்டாமா? சிலபஸில் உள்ள ஸ்டோரிஸோ இல்லை மற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவா வேண்டாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா, பாய் பாய், see you next.